பால். குணா, கோவம் இல்ல என் மேல இல்ல? நான் உனக்கு செஞ்ச கொடுமைய வேற யாருக்காவது செஞ்சிருந்தா என்ன அடிச்ச கொன்னுருப்பான். இத்தனை தப்பு நான் செஞ்சும் நீ ஏன் என்ன குணா ஏன்? காதல். என்ன காதல் இது? என் பேர் கூட உனக்கு தெரியாது. தெரியும், அபிராமின்னு சொல்லுவேன். எனக்கு நீ அபிராமி. அபிராமி ரோஹிணிங்கிற பேரை விட நல்லாவே இருக்கு. யாரு ரோகிணி? ஒருத்தி பாவம். 8 வயசுல அவ அம்மா செத்துட்டாங்க. 10 வயசுல அவ எங்கேயோ ஹாஸ்டல்ல சேர்ந்தா. தானா படிச்சா. அவ அப்பாவுக்கு அவ மேல அக்கறையே இல்லை. 7 கோடிய 20 கோடி ஆக்கணுமே, அந்த கவலை மட்டும்தான் அவருக்கு. அப்புறம் அப்பாவும் அப்புறம் அந்த பொண்ணு ரோஹிணிய யாருமே நேசிக்கல. ஆனா இந்த அபிராமிக்கு நீ இருக்க. யாருமே இல்லாத அந்த ரோஹிணியை விட நீ காதலிக்கிற இந்த அபிராமி அப்சல்யூட்லி a lucky girl. அதிர்ஷ்டசாலி இல்ல? ஆமா. உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி உசுறு கொடுத்து நீ என்ன காப்பாத்தின? என்ன எதிர்பார்க்கிற? நான் வேணுமா? என் உடம்பு வேணுமா? அப்படி எல்லாம் பேசக்கூடாது, தப்பு. வேற என்ன வேணும்? கல்யாணம். ஓகே, கட்டு. இப்ப இல்ல, பௌர்ணமியில தான் கட்டணும். ஓ இஷ்டம். இனி நீ என்ன சொன்னாலும் எப்ப சொன்னாலும் எது சொன்னாலும் நான் கேட்பேன். வெளியே போன உடனே போலீஸ்க்கு சொல்லிடுவேணும்னு நீ பாக்குறியா? இல்ல, நீ நல்லவ. நான் நல்லவ இல்ல குணா. இங்க யாருமே நல்லவங்க இல்ல. நான், எங்க அப்பா, எங்க அம்மா, இந்த எஸ்கே யாருமே நல்லவங்க இல்ல, உன்னை தவிர. இங்க எல்லாருமே பைத்தியம் குணா. பண பைத்தியம், பொம்பளை பைத்தியம், இந்த உலகமே பைத்தியம். இதத்தான் நானும் சொன்னேன். என்ன பைத்தியம்ட்டாங்க? நீ பைத்தியமே இல்ல குணா. ஊருக்கு போன உடனே நீங்க தான்டா பைத்தியம், என் குணா பைத்தியம் இல்லைன்னு நான் காட்டுறேன் பாரு. இதத்தான் எங்க டாக்டர் சொன்னாரு. குணா உனக்கு பைத்தியம் இல்ல, இந்த கணேசருக்கு தான் பைத்தியம் அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. அவருக்கு லெட்டர் எழுதணும். நீ சொன்னதை அப்படியே எழுதணும். அதுக்கு முன்னாடி உனக்கு லெட்டர் எழுதணும். எழுது. என்ன எழுதுறது? லெட்டர். யாருக்கு? உனக்கு. எனக்கு? எனக்கு எழுத வராது, இப்பதான் கையெழுத்த போட. எனக்கு நீ எழுதுற லெட்டரை நான் எழுதி எனக்கு படிச்சு காட்டிட்டு அப்புறம் நீ படி. I like it. சொல்லு. கண்மணி, அன்போட காதலன். நான் எழுதும் கடிதம். லெட்டர் கடிதாசி இல்ல, கடிதமே இருக்கட்டும்.
படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதான் அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ, கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறது இல்லை. இதையும் எழுதிக்க. நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்க. பிராமி பிராமி பிராமி. அதை எழுதணுமா? இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது, 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 புனிதமானது. உண்டான காயம் எங்கும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன? பொன்மானே பொன்மானே, என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது சென்றேனே. எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றெண்ணும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே